ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சாட்சிகளை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் நிறைய அற்புதங்களை இந்த நாட்களில் கர்த்தர் இந்த சபைக்குள்ளே செய்து வந்திருக்கிறார். ஆமென். ஆனால் நம்ம ஆளுங்க ரொம்ப ஸ்மார்ட். எப்போவுமே ஒரு ஆளுக்கு 3 நிமிஷம் தான்னா ஒரு சாட்சிக்கு, ஒரே ஆள் 10 சாட்சியை சொல்லி 30 நிமிஷம் எடுத்துடுறது. ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரே உங்கள் கிருபை எங்களுக்கு தேவை, எங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையில் நல்ல கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. வருடத்தின் கடைசி ஒரு ஆராதனையில் வந்திருக்கிறோம். இல்லை, இது ஒரு தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ். கர்த்தர் என்ன வார்த்தை நம்மளோடு பேச வைத்திருக்கிறார், எதை குறித்து ஆண்டவர் நம்மளோடு பேச விரும்புகிறார், இதெல்லாம் நம்ம சரிப்படுத்த வேணும், எதெல்லாம் நம்ம ரெடி ஆகணும், எதுக்கெல்லாம் நம்ம வேகமாக ஓடணும் அப்படின்ற காரியங்களை குறித்து கர்த்தர் நம்மளோடு பேசணும். நல்ல இருதயத்தை தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட கொடுத்து, ஆண்டவரே எங்கள் இருதயத்தை உங்களோட கரத்தில் கொடுக்குறோம், எங்களை அப்படியே உங்களோட பிரசன்னத்திலான நிரப்புன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உங்கள் கிருபை, ஆண்டவரே பெரிதான ஒரு கிருபை எங்களை எவ்வளவு நாள் நடத்தி அருமையாய் கர்த்தர் நீர் கொண்டு வந்த அந்த தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நல்லா எல்லாம் சத்தமாக வாயை திறந்து ஆண்டவரை துதிக்கணும். ஆமென். இட்ஸ் அ டைம் ஆஃப் வர்ஷிப், இட்ஸ் அ டைம் ஆஃப் ப்ரைஸ். நல்ல ஆண்டவரை துதிக்க தான் வந்திருக்கிறோம், நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். அப்படின்னா அவங்க வாயிலிருந்து அந்த நன்றி பலிகள், அந்த துதி பலிகள் வாயிலிருந்து வெளியில் வர ஆரம்பிக்கணும். வெளியில் வரும்போது தான் ஆமென் பிசாசை மேற்கொள்கிறதான காரியங்களை உங்களால் பார்க்க முடியும். வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தைக்கு கர்த்தர் அநேக வல்லமை வச்சிருக்கிறாரு. உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் ஆமென் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா கர்த்தர் நீரனை இதுவரையிலும் நடத்தினவர், இனியும் நடத்த போதுமானவர்னு சொல்கிறவங்க மாத்திரம் நல்ல ஆண்டவரை துதிங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை எங்களை நடத்தின ஆண்டவரே. அப்படி கேளுங்க. இதுவரையிலும் நடத்தின கிருபை, இன்னும் எங்களை நடத்தும் கிருபை. ஆண்டவரே எங்கள் தாழ்மையில் நினைத்த அந்த கிருபைக்காக நாங்கள் நிர்மூலமாகாமல் போகாதபடி ஆண்டவரே எங்களுக்கு எதிராய் வந்த எல்லா சத்துருடைய ஆண்டவரே அந்த காலத்திற்கு எங்களை விலக்கி பாதுகாத்த கிருபைக்காய் நன்றி சொல்றவங்க நல்ல வாயை திறந்து சத்தமா கேளுங்க பார்ப்போம். ஆண்டவரே இந்த கிருபை இன்னும் எங்களுக்குள்ள பெருகணும், இந்த கிருபை இன்னும் அதிகமா எங்களுக்கு தேவை. தம் கிருபை பேரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னும் அந்த கிருபை? இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பது மோக்கிருபை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபையே அன்றி வேறொன்றும் இல்லை. நிற்பது மோக்கிருபை, நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய கிருபை பெற்று கொண்டே. நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய கிருபை பெற்று கொண்டே. காத்து கொள்ள கிருபை தார். கரங்களை உயர்த்தி சொல்ல முடியுமா? அதை நான் காத்து கொண்டு ஓடுவதற்கு ஓ உம்முடைய கிருபை எனக்கு தேவை. தாருமே தம் கிருபை, தம் கிருபை பேரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே இந்த ஆராதனையில் அப்பா நம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு நீங்கள் பேசுங்கப்பா. கர்த்தர் எங்களோடு எதை குறித்து பேச வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ
ஆண்டவர் எங்கள் இருதயத்தை அதற்கு நேராக நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஆமென். இது என்ன சர்வீஸ்? நன்றி செலுத்துகிறதான ஒரு ஆராதனை. கர்த்தர் கடந்த வருடம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து அநேக சூழ்நிலைகளுக்கு நடுவில் நம்மளை சேஃப் அண்ட் செக்யூராக நடத்தி கொண்டு வந்து இந்த இடத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி வைத்திருக்கிறார். ஆமென். அது உண்மைன்னு சொல்கிறவங்க நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு விரோதமாய் சத்துரு எத்தனையோ தடைகளை கொண்டு வந்தாலும், எத்தனையோ வலைகளை அவன் பின்னி எங்கெல்லாம் விழுந்திருப்போன்னு அவன் நினச்சோன்னா அந்த எல்லா இடத்துலையும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணார்னா விழாதபடி காத்து கொண்டார். விழுந்த இடத்துல நம்மளை மீண்டுமாய் தூக்கி அதே இடத்துல உயர்த்தி நிறுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய கிருபை, அதுதான் தேவனுடைய அன்பு, அதுதான் தேவன் நம்மேல் வைத்திருக்கிறதான இந்த லவ். ஹல்லேலூயா. ஓகே, வாசியுங்கள் சங்கீதம் 116வது அதிகாரத்தில் 12வது 13வது வசனத்தை. பல முறை நம்ம இதை கேட்டிருந்திருப்போம். இருந்தாலும் ஒரு சில காரியங்களை இதை குறித்து சொல்லி நான் உங்களை ஆராதனைக்குள்ள நடத்த விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஒன்று குறைவில்லாமல் எல்லா உபகாரமும், there are lot of things that God has done in my life. நான் கர்த்தர் செய்த எல்லா உபகாரத்துக்கு நான் இதை தான் செய்வேன் அதை தான் செய்வேன்னு சொல்லலை. இந்த புத்தகத்தை எழுதினவர், இது தாவீது எழுதினதான புத்தகம்னு சிலர் சொல்கிறாங்க. சில ஸ்காலர்ஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இல்லை இது வேற ஒரு ராஜா எழுதின புத்தகம் அப்படின்னு சொல்லப்படுது. இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக யார் எழுதினதான புத்தகம்னு சொல்லப்படாட்டினாலும் இதனுடைய எழுத்தின் முறைமைகள் இந்த பேட்டர்ன் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இது தாவீது எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு நல்ல பிரிஸ்கா ஆக்டிவா நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆமென். அந்த சத்தம் வரணும். அப்போதான் நீங்கள் எல்லாம் லைவாக இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிடுவேன். ஓகே. கர்த்தர் செய்த உபகாரத்திற்காக நான் என்ன பண்ணுவேன்? எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு. காலையில் நான் பேசும்போது உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் தி பெஸ்ட். என்னது தி பெஸ்ட்? எது தி பெஸ்ட்? இருக்கலே சிறந்தது எது? ஏங்க ஒரு நாள் ஃபுல்லாக கிளாஸ் எடுத்தாலும் இருக்கிறதுலே பெஸ்ட் எது? நாம தான். ஆமென். இப்போ அந்த இடத்துல வாசிக்கும் போது நான் எதை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் வேற எதையும் எடுத்து என்ன பண்ணல, ஆண்டவரை துதிக்க போறதில்ல. கர்த்தர் செய்த நன்மைக்காக நான் இதை வச்சு ஆண்டவரே நான் இவ்வளவு பணம் கொடுக்குறேன், எனக்கு ஒரு நன்மை கிடைச்சது, உங்க மூலமா எனக்கு இந்த டீல் க்ளோஸ் ஆச்சு, ஸோ தட் எனக்கு இவ்வளவு ₹1,00,000 லாபம், அந்த ₹1,00,000 இத்தனை ₹1,00,000 உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிலாம் இது பண்ணல. நீர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன உங்ககிட்ட கொடுப்பேன். ஆமென். நீங்க உங்களை சரண்டர் பண்ணிட்டு உங்களை சுத்தி இருக்க எல்லாமே ஆண்டவர்கிட்ட வந்துடும். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு எதையும் எடுத்து கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களை நீங்க கொடுத்தா போதும். கர்த்தர் உங்களோடு சேர்ந்து உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? இழுத்து கொண்டு வந்து உங்களோட சேர்த்துருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரம் முழுவதிலும் கர்த்தர் செய்த சில காரியங்களை நினைத்து பார்த்து, கர்த்தர் இதெல்லாம் என் வாழ்க்கையில நன்மை செஞ்சாரோ, எதெல்லாம் என் வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வந்தாரோ அதெல்லாம் குறித்து ஒரு நன்றி சொல்கிறதான ஒரு அதிகாரமாய் உங்களால் பார்க்க முடியும். ஒரு கிரிட்டிக்கலான எக்ஸ்பீரியன்ஸ் பாஸ் பண்ணி போகும்போது, நான் ஒரு கஷ்டமான ஒரு போத்திரத்துக்கு நடுவில் நான் போகிறேன், இடுக்கத்திற்கு நடுவில் நான் போகிறேன், குறுகலான வழிக்கு நடுவில் போகிறேன், மரணத்திற்கு நேராக என் வாழ்க்கை நடத்தப்பட்டு போகிறது அப்படின்ற காரியங்கள் எல்லாத்துலேயும் கர்த்தர் என் ஆத்துமாவை எப்படி ரட்சித்தார் என்பதை குறித்து நன்றி சொல்லி ஆமென் இந்த அதிகாரம் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். 14வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ வில் பிரைஸ் காட் அப்படின்னு இருக்கும். நான் கர்த்தரை என்ன பண்ணுவேன்? மகிமைப்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். யாராவது 14வது வசனத்தை வாசிங்க குயிக்கா. நமக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. டக் 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 டக்குன்னு முடிச்சுட்டு போடணும். 17. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஆமென். ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ நம்ம ஒரு ராஜாவை பற்றி நம்ம குயிக்காக பார்க்கலாம். ஓகே. கர்த்தர் அந்த ராஜாவை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தேர்ந்தெடுத்தார். அந்த ராஜாவின் மூலமாய் சில காரியங்களை கர்த்தர் இந்த பூமியில் ஆமென் சிலர் விரும்பின காரியத்தை நிறைவேற்றினார். இந்த ராஜா ஆமென் எந்த ராஜாவை போலும் இல்லாமல் விசேஷித்த ஒரு ஞானமுடைய ஒரு ராஜாவாக இருந்தார். ஓகே. இந்த ராஜாவுடைய காலத்தில் ஆண்டவருக்கு என்று ஒரு தேவ ஆலயம் கட்டப்பட்டது. அது யாரு? சூப்பர். சாலமோன் ராஜா. சாலமோன் ராஜா கர்த்தரிடத்துல கேட்டது என்ன? எனக்கு நல்ல ஞானம் வேணும் ஆண்டவரே. ஓகே. நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் கேட்கும்போது நன்மையும் தீமையும் என்னன்னு தெளிவாக நான் புரிஞ்சுக்கிறதுக்கு
எனக்கு நல்ல ஒரு ஞானம் வேணும்னு சொன்னார். வாசிங்க 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் யோதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்தபோது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. ஒரு நிமிஷம். சரி, 1 ராஜாக்களை வாசிங்க. ஆகையால் உமது ஜனங்களில் நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். நன்மை தீமை எதுன்னு நான் பார்த்து இந்த ஜனங்களை நான் என்ன பண்ணணும்? நியாயம் தீர்த்து இந்த ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ராஜாவா நான் இருக்கணும்னு என்ன பண்ணாரு? சாலமோன் வந்து ஆண்டவர் இடத்துல கேட்டார். சரியா? ஸோ இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவருக்கு கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அவர் எப்படி உள்ளவராக இருக்கணும்? எனக்கு ஆண்டவர்கிட்ட நான் ஒன்று கேட்டேன். நான் வந்து என்ன பண்ண, ஆண்டவர் எனக்கு அதை கொடுத்துட்டாரு. இப்போ நான் அந்த ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? எப்படி உள்ள ஆளாக இருக்கணுங்க? கேட்க மாட்டேங்குது, சத்தமாக சொல்லுங்க. உண்மை உள்ளவராக இருக்கணும், நன்றி உள்ளவர்களாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை நம்ம வேலை ஸ்தலத்தில் யாரோ ஒருத்தவங்க சின்னதாக ஒரு பெண்ணு கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெண்ணை கொடுங்க அப்படின்னு வேலையில் இருக்கிறவங்க கேட்டால் என்ன பண்ணுவீங்க? உடனே அவங்களுக்கு மூஞ்ச திருப்பிட்டு வந்துடுவீங்களா? ஏதாவது சொல்லிட்டு வருவீங்களா? தேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. வாங்கினதுக்கு என்ன பண்ணுவோம்? தேங்க்யூ. ஒரு சின்ன வார்த்தை. இந்த தேங்க்யூ வந்து நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக இறங்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நன்றின்னு ஒருத்தவங்களுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு பின்பதாக ஒரு பெரிய ஒரு கனெக்டை என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல ஏற்படுத்த முடியும். நீங்கள் நன்றி சொல்வதன் மூலமாய் அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எனக்கு செய்த உபகாரத்துக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். யூ ஆர் பில்டிங் எ ரிலேஷன்ஷிப். திருப்பி அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு தேங்க் பண்ணுவாங்க. ஸோ வென் தேங்கிங் ஈச் அதர் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை என்ன பண்ண முடியும்? நம்மளால் அந்த இடத்துல உருவாக்க முடியும். ஆமேன், ஆமேன். ஓகே, இப்போ இந்த சாலமோனுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை இவர் கேட்குறாரு. எனக்கு என்ன பண்ணணும்? நான் இந்த ஜனங்களை நன்மை தீமை எதுன்னு நியாயம் விசாரித்து நல்ல ஒரு ராஜாவாக இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. ஆண்டவர் அதை வாசிங்க 12, 13, 14 வாசிங்க. உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். ஓகே, எப்பவுமே ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா நம்ம கேட்கறத கொடுப்பாரு. ஓகே, ஆனா அதற்கும் மேல நம்மளை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இவர் எனக்கு இந்த ஜனங்களை நியாயம் தீர்த்து ஆண்டவர் இந்த ஜனங்களை நான் நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேணும்னு கேட்டார். ஆனா அவர் என்ன பண்ணாரு? நீ அதுக்கு மேல ஐஸ்வர்யமானவன் இருப்ப, உனக்கு முன்பதாகவும் உனக்கு பின்பதாகவும் உன்னை போல ஒரு ராஜா இந்த பூமியில இருக்க போவதில்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? சாலமோனுக்கு வாக்குத்தத்தமாய் ஆசீர்வாதமாய் இதை அவருக்கு தர்றாரு. சரியா? இப்போ 2வது ஒரு முறை ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சாலமோனோடு பேசுறதை அவங்களால் அழகாக பார்க்க முடியும். சாலமோன் ஒரு அருமையான ஒரு தேவ ஆலயத்தை கட்டுறாரு. அந்த தேவ ஆலயத்தை தங்கம்லாம் போட்டு ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கட்டுறாரு. நான் அங்கிளோட ஒரு செய்தி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த கேபா நாட்டு இளவரசி, ஸோ த கியூன் ஆஃப் ஷீபா வரும்போது அவங்க ஞாபகம் இருக்குதான்னு தெரில, அவங்க ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு தான் அந்த சர்ச்சுக்குள்ளே காலை வச்சாங்களாம். அப்படின்னா சாலமோன் கட்டின தேவாலயம் கண்ணுக்கு நேராக பார்க்கும்போது எப்படி இருந்ததா? தண்ணி மாதிரி இருந்ததா. அந்த ராணி அந்த கிங் ஆஃப் ஷீபா என்ன பண்ணாங்க? தன்னுடைய ஆடையை தூக்கிட்டு காலை அப்படி வச்சாங்களாம். வச்சு அவங்க வெக்கப்பட்டாங்களாம். என்னன்னா கீழே தண்ணி இல்லை, ஆனால் தண்ணி மாதிரி அந்த ஃப்ளோர் இருந்ததுனால அவங்க அவ்வளோ வெக்கப்பட்டாங்கன்னு ஒரு அங்கிள் எடுத்துருக்குறாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த அளவுக்கு சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்துருக்கிறார். ஆமேன். உங்களோட சொந்த கண்கள் என்ன பண்ண முடியல, அந்த ராணியால் அந்த ராஜாத்தியால் பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கர்த்தர் ஒரு ஞானத்தை அவருக்கு கொடுத்தார். எந்த பூமியில் யாருக்கும் வைக்காத ஒரு ஞானத்தை கர்த்தர் அவர் மேலே வச்சார். யாருக்கும் கொடுக்காத ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் அந்த ராஜா மேலே கொடுத்துருந்தார். இந்த அபிஷேகத்திற்கும் இப்படிப்பட்டதான ஒரு டிவைன் அனாயிட்டிங்க்கும் அந்த ராஜா தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போய் கொண்டிருந்தார். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இந்த சபை அந்த ஆலயம் கட்டப்பட்டது. தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்து மேலே இறங்குச்சு. அப்போது ஆண்டவர் அவரோடு பேசுகிறாரு. வாசிங்க 9, 6, 7 வாசிங்களேன்.
1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமற் போய் வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களாகில் நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். நல்லா கவனிங்க. சாலமோன் கையினால கட்டப்பட்ட ஒரு ஆலயம். ஓகே, நான் ஒரு கொஸ்டின் இப்போ நான் உங்களுக்கு அப்படியே விட்டுட்டு இந்த கொஸ்டினோட ஆன்சரை நான் திருப்பி உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்குறேன். ஏன் சாலமோனுடைய தேவ ஆலயம் இடிக்கப்பட்டது? சாலமோன் கட்டின தேவாலயத்தை எப்படி சாதாரண ஒரு மனுஷன், ஒரு ராஜா வந்து இடிச்சிட்டு போனாரு? கொஞ்சம் ஆழமாக நம்ம அதை யோசிக்கணும். ஓகே, கர்த்தர், நீங்கள் இதை பேட்டர்னா நீங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா கர்த்தர் இந்த ராஜாவை தேர்ந்தெடுத்தார். இந்த ராஜாவை தேர்ந்தெடுத்து இந்த ராஜா தான் என்ன பண்ண தேவ ஆலயத்தை கட்டணும்னு இவரை அப்பாயிண்ட் பண்ணாரு த்ரூ ஹிஸ் ஃபாதர். ஏன்னா தாவீதுக்கு என்ன பண்ணல, கர்த்தர் இதை அனுமதிக்கல. அவன் கையில ரத்தக்கரை நிறைய யுத்தங்கள் பண்ணினதுனால தாவீதுக்கு அதை அனுமதிக்கல. ஆனா கிருபையாய் சாலமோனுக்கு கர்த்தர் என்ன பண்ணாருன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாரு. எதை? நீ என்னுடைய தேவ ஆலயத்தை, நீ இல்லை உனக்கு அடுத்து வரதான உன் சந்ததி ஆகிய சாலமோன் என்ன பண்ணுவான், இந்த தேவாலயத்தை கட்டுவான்னு சொல்லிட்டு அதுக்கான எல்லா காரியங்களையும் தாவீது சேகரிச்ச தாவீது சாலமோன்கிட்ட இந்த பொறுப்பையும் கொடுத்துட்டார். நீ தான் பண்ணு. இப்போ ஆலயம் கட்டப்பட்டாச்சு, ஆலயத்தில் வந்து தேவ மகிமை இறங்குது. அந்த அளவுக்கு சாலமோன் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்து தேவனுடைய டைரக்ட் ஒரு என்கவுண்டரை சந்திச்ச ஒரு சாலமோன். ஓகே, நம்ம ஆண்டவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இஸ் அ பொசசிவ் காட். என்ன காட்? பொசசிவ்னா இது எப்படின்னா எனக்கு தான் இவங்க, பொசசிவ்னா இது எனக்கு தான். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு இடையில அந்த ஒரு இன்டிமேசி லவ், த ரிலேஷன்ஷிப் உங்களால் பார்க்க முடியும். அப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளை எப்போவுமே ரொம்ப பொசசிவாக வச்சுருப்பார். நம்மளை யாருக்கு என்ன பண்ண மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டவே மாட்டார். யார் உங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவர் என்ன பண்ண மாட்டார், விடவே மாட்டார். இது என்னுடையவள், இது என்னுடையவன், இவன் எனக்கு சொந்தம், இவன் எனக்கு தான் சொந்தம், நான் தான் இவங்களுக்கு தலைவனாக இருப்பேன், நான் தான் இவங்களுக்கு தகப்பனாக இருப்பேன், நான் தான் இவங்களுக்கு மனவாளனாக இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த பொசசிவ்னஸில் இருக்கிற ஒரு ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென். சாதாரணமாக ரொம்ப ஈஸியாக நம்மளை ஆண்டவர் கருத்துலேருந்து யாராலும் எடுத்துகிட்டு போக முடியாது. இல்லை சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒருவேளை மற்றவங்க நினைக்கலாம் அவங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ராங் கிடையாது, ஈஸியாக அவங்கள என்ன பண்ணிடலாம், விலை தட்டிடலான்னு. ஆனால் ஆண்டோட கிருபை இது வரைக்கும் உங்களோட இருந்தது, இனியும் இருந்து உங்களை நடத்த போதுமானதாக இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. ஓகே, இப்போ சில சூழ்நிலைகள் நிமித்தமாய் சாலமோனுடைய வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டேர்ன் ஆகுது. கர்த்தருக்கு முன்பதாக நின்ன ஒரு மனுஷன், கர்த்தருக்கு முன்பதாக இருந்து கர்த்தர் இடத்துல வார்த்தைகளை டைரெக்டாக பெற்ற ஒரு மனுஷன். அவரோட சொப்பனத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு. சாலமோனோட வாழ்க்கையில் ஆண்டவர் பயங்கரமாக இடைப்படுறாரு. சாலமோனுடைய நன்றி இந்த உலகத்தில் இருக்க எல்லாரை காட்டிலும் அதிக நன்றி உள்ளவனாக இருந்திருக்க வேணும். ஏன்னா உனக்கு முன்னாடி இப்படி ஒரு ராஜா இருந்ததில்லை, உனக்கு அப்புறமும் ஒரு ராஜா இருக்க போகிறது இல்லைன்னா ஹவு மச் தட் ஹீ ஷுட் பி கிரேட்ஃபுல் டு த காட். அவர் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவராக, எந்த அளவுக்கு உத்தமமாக இருந்திருக்கணும் ஆண்டவருக்கு. ஆனால் அவரை சுற்றி இருந்ததான சூழ்நிலைகள் மாற 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 தன்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணிட்டாரு, அப்படியே மாற்றி அந்த வழியில் கொண்டு போயிட்டாரு. வாசிங்க 2 ராஜாக்கள் 11:3-9 வரைக்கும். இவளோட கூட அவன் 6 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒளித்து வைக்கப்பட்டான். 1 ராஜாக்கள், சாரி 1 ராஜாக்கள், நான் என்னோட இதில் அப்படியே எழுதிட்டு வந்தேன். 1 ராஜாக்கள். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலிவி போக பண்ணினார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை என்ன பண்ணாங்களா, வலிவி போக பண்ணார்கள். ஆமென். அடுத்து வாசிங்க. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய ஆஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். சாலமோன் கர்த்தரின் பார்வைக்கு இப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், பொல்லாப்பானதை செய்ய ஆரம்பிச்சிட்டான். எந்த விக்கிரகத்திற்கு ஆண்டவர் சொன்னாரோ நீ உன் வாழ்க்கையை சாக்கிய கூடாது, அவருக்கு தெரியும் நீ இந்த இடத்துல விழுந்து போவேன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல தான் கர்த்தர் அவனை அதிகமாக எச்சரித்தார். நீ இப்படி பண்ணனா உன் சந்ததி என்ன பண்ணுவேன், நான் அடுத்த தலைமுறையில் நான் அலோவ் பண்ணவே மாட்டேன், உன்னோட உன் ராஜ்யம் முடிவு போற. இப்படி பல இடங்கள் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா ரொம்ப கண்டிச்சு அவர்கிட்ட சொன்னார். அடுத்து
அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையில் மோபாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோரின் புத்தரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் உனக்கு கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை என்ன பண்ணிட்டான்? திருப்பிட்டான். இப்போ நீங்க நல்லா கவனிங்க. இந்த ராஜா எதை கட்டினாரு? ஆலயத்தை கட்டினாரு. இதே கையால் இப்ப அவர் எதை கட்டி இருக்கிறாரு? அந்நிய தேவர்களுக்கு கோயிலையும் பலிபீடத்தையும் கட்டி இருக்கிறாரு. இந்த ராஜா நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு வாழ வேண்டிய ஒரு ராஜா. சில சூழ்நிலைகள் காரணமாக கூட இருந்தவங்களுடைய பேச்சை கேட்டு தன் வாழ்க்கை அப்படியே வழி விலகி கர்த்தரை விட்டு திரும்பி போய் இவரை நன்றி உள்ள இருதயத்தை மறந்து, ஏன்னா அவர் ஏற்கனவே சொன்னாரு, உன்னை போல ஒரு ராஜா அந்த பூமியில இருக்க போறது இல்லை, நான் உன்னை அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன், உன்னை அபிஷேகிச்சிருக்கிறேன்னு சொன்ன அந்த ஆண்டவருக்கு அவர் சொன்ன வார்த்தைகளை மறந்து என்ன பண்ணிட்டார்? இப்போ சுத்தி இருக்கிற ஆட்கள் எதெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் கேட்டுட்டு பலிபீடத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. மற்ற தெய்வங்களுக்கு பலிபீடத்தை கட்டினார். இப்போதான் ஆண்டவருக்கு பயங்கர, நான் சொன்ன மாதிரி பொசசிவ் காட், நீ இந்த கையில் என்னுடைய தேவாலயத்தை கட்டின அதே கரங்களினால் நீ என்ன பண்ணிட்ட? அந்நிய தெய்வர்களுக்கு தேவாலயத்தை கட்ட ஆரம்பிச்சிட்ட. இனி உன்னுடைய தேவ ஆலயத்தில் நான் இருக்கிறது எனக்கு அவமானம்னு என்ன பண்ணுறார் ஆண்டவர்? இந்த தேவாலயத்தில் இல்லை அவர். அதுக்கப்புறம் தான் ஈஸியாக என்ன பண்ண முடிஞ்சது? நேபுகாத்நேச்சார் ராஜா அந்த ஆலயத்தை அபகரிக்க முடிஞ்சது. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒரு முறை ஒப்பு கொடுத்த நீங்கள், ஆமென், உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பதாய் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்ற நாம், கர்த்தர் எனக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறாருன்னு வாய் நிறைய அறிக்கை செய்து, வாய் நிறைய கர்த்தரை பற்றி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ என் வாழ்க்கையில் செஞ்சார், கர்த்தருடைய மேன்மைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்லைன்னு சொன்ன நம்ம ஒரு நாளும் கர்த்தர் கொடுத்ததான வாழ்க்கையை விட்டு, ஒரு நாளும் கர்த்தர் கொடுத்ததான ஆசீர்வாதத்தை விட்டு, சில நேரம் உபத்திரவம் இருக்கலாம், சில நேரம் கஷ்டம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், பாடு இருக்கலாம், நிந்தைகள் இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் எங்கே தான் போகிறதுன்னு தெரியாத ஒரு வழி கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நான் ஒன்றை சொல்ல முடியும், எந்த சூழ்நிலையும் அழைத்த தேவனை மறந்து நீங்க பின்னாடி போயிட்டு ஏதோ ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சது போதும், இன்னைக்கு என் லைஃபை நான் ஓட்டுறேன்னு இருந்தீங்கன்னா நீங்க சாகும் வரைக்கும் உங்களால் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கவே முடியாது. ஆமேன் வரல. ஆமேன். நான் உண்மையா சொல்றேங்க, இன்னைக்கு ஆசீர்வாதம் நல்லா தெரியும், நல்லா என்ஜாய் பண்ணுவோம். பட் when it comes to a critical situation, அந்த நேரத்தில் என்ன தெரியுமா பண்ணுவோம்? மறந்து போய் சில நேரங்களில் நமக்குன்னு தெரிஞ்ச பாசிபிலிட்டிஸ், நமக்குன்னு தெரிஞ்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என் கண்ணுக்கு இது நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவோம். அதை நோக்கி ஓடும்போது நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் எதை ப்ராமிஸ் பண்ணாரோ அதற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மறந்துட்டு நம்மளால் முடியும்னு நினச்சிட்டு வேற காரியங்களுக்கு பின்னாடி போய் கர்த்தர் நமக்கு அனுபவிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிற காரியத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம்? மிஸ் பண்ணிடுவோம். ஓகே, ரைட். இப்போ இந்த சாலமோனுடைய ராஜ்யத்திற்கு எதிராக கர்த்தர் 3 விஷயம் என்ன பண்ணாரு? சத்துருக்களை எழுப்பினார். நீங்க குயிக்கா எழுதிக்கோங்க, நான் சொல்றேன். 1 ராஜாக்கள் 11வது வசனத்துல 11வது அதிகாரத்துல 14வது வசனம், முதல் முறை ஒரு சத்ருவை அவர் எழுப்புவார். 23வது வசனத்துல பார்த்தீங்கன்னா 2வது முறை ஒரு சத்ருவை எழுப்புவார். 26வது வசனத்துல பார்த்தீங்கன்னா 3வது முறை ஒரு சத்ருவை எழுப்புவார். நம்ம வேதத்தில் படிச்சிருப்போம், சாலமோனுடைய நாட்கள்ல அவருடைய ராஜ்யம் எப்படி இருந்துச்சா? சமாதானமா இருந்துச்சு. நம்ம கேள்விப்பட்டதுல அதுதான், சாலமோனுடைய ராஜ்யத்துல சமாதானம் தான் இருந்தது. பட் எங்க இருந்து இப்படிப்பட்டதான சத்துருக்கள் எழும்ப பண்ணினார் கர்த்தர்? ஏன்னா அவன் என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை விட்டு, என்னைக்கு அந்நிய விக்கிரகங்களுக்கு அந்நிய தெய்வங்களுக்கு தன்னை விற்று போட்டானோ அன்னைக்கு கர்த்தர் அவனுக்கு விரோதமா எழும்ப ஆரம்பிச்சாரு. ஆமென். அவன் கையால கட்டப்பட்டதுதான் ஆலயம், அவன் கையால கட்டப்பட்டதுதான் அநேக ஆசீர்வாதமான காரியங்கள். ஆனா அதே கையால நீ சத்ருவினுடைய ஆலயத்தை கட்டும் பொழுது கர்த்தர் உன்னை தள்ளி போடுவார். ஆமென். கொஞ்சம் வருஷ கடைசியில் கொஞ்சம் கடுமையாக தான் பேசுகிறேன், பட் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா வருஷ ஆரம்பத்தில் நம்ம போகும்போது இப்படிப்பட்ட சில காரியங்கள் நமக்குள்ளே கர்த்தரை விட்டு தூரப்படுத்துகிற காரியமும், கர்த்தருக்கு நன்றி சொல்லாதபடி இருக்கிற சில காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்? அதை எடுத்து போடணும். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஹவ் இஸ் யுவர் ஆல்டர்? உங்களுடைய பலிபீடம் எப்படி இருக்குது? உங்களுடைய பலிபீடம் எப்படி இருக்குது? உங்களுடைய பலிபீடம்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரிடத்துல நான் போய் துதிக்கும் பொழுது, ஆண்டவரே என் துதி எழும்பும்போது நீ நல்ல சுகந்த வாசனையாக
அதை நுகர்ந்து மகிழ்கிற அளவுக்கு என்னுடைய பலிபீடத்திலிருந்து நான் என்னுடைய துதிகளையும் என் நன்றியவும் நான் ஏறெடுக்கிறேன்னா, இல்லை என்னிடத்திலிருந்து எழும்புகிறதான அந்த துதி உமக்கு அருவருப்பாக இருக்கிறதா? கொஞ்சம் அப்படி உங்களை சிந்திச்சு பார்க்கும்படி நான் கேட்கிறேன். நோவா நிறைய பலிபீடங்களை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். நோவா என்ன பண்ணாரு? வெளியில் வந்ததுக்கப்புறம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு பலிபீடத்தை கட்டினார். ஆண்டவர் என்னென்ன பண்ணார்? என்னை பாதுகாத்தார், என்னை ப்ரொடெக்ட் பண்ணார், என் குடும்பத்தை பாதுகாத்தார், என்னை சேவ் பண்ணி கொண்டு வந்தார்னு நோவா ஒரு பலிபீடத்தை கட்டினார். ஆபிரகாமோடு கர்த்தர் பேசும்போது ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டினார். அதே போல் யாக்கோபு அவர் என்ன பண்ணார்? ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு அந்த இடத்துல ஆராதனை செய்தார். இப்படி அநேக பலிபீடங்களை வேதத்தில் பார்க்க முடியும். மை கொஸ்டின் டு யூ, உங்களுடைய பலிபீடம் எப்படிப்பட்டதான நிலைமையில் இருக்குது? இஸ் இட் புரோக்கன்? உடைக்கப்பட்ட பலிபீடமா? என்ன பிரதர் பலிபீடம்னு சொல்கிறீங்க, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் அந்த பலிபீடம். ஆமென். நல்லா சத்தமாக ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் தான் அந்த பலிபீடம். இந்த பலிபீடத்திலிருந்து நான் கர்த்தருக்கு துதியை ஏறெடுக்கும் போது, இந்த பலிபீடத்திலிருந்து என்னுடைய ஆராதனையும் என்னுடைய நன்றியும் நான் ஏறெடுக்கும் போது கர்த்தர் அதை எப்படி பார்க்குறாரு? சில நேரங்களில் பலிபீடம் நான் அடிக்கடி ஜெபம் பண்ணும்போது, நான் சில நேரங்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஜெபக்குறைவோ இல்லை நான் சில நேரங்கள் ஏதாவது ஒரு தவறு பண்ணும்போது நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப கிளியராக உட்காந்து ஜெபம் பண்ணும்போது பார்ப்பேன் என் பலிபீடத்தில் அங்கங்கே சில ஓட்டைகளை. ஆண்டவரே இந்த ஓட்டையெல்லாம் இருக்குதுன்னா இது என்ன பண்ணும்? இந்த பலிபீடத்தை எனக்கு என்ன பண்ணுங்க, சரி பண்ணுங்க. ஆண்டவரே இந்த பலிபீடத்தில் என்னுடைய பலிபீடத்துலேருந்து மேலே உங்ககிட்ட வர்றது இட் ஹாஸ் டு பி பர்ஃபெக்ட். ஆண்டவர் அறகுறையான ஒரு துதியவோ அறகுறையான நன்றியவோ நான் ஏறெடுக்க விரும்பலை. என்னுடைய ஆல்டர்லேருந்து போகிறதான அந்த துதி ஆண்டவரை உமக்கு சுகந்த வாசனையாக இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், வேர் இஸ் யுவர் ஆல்டர்? உங்கள் ஆல்டர் என்னைக்கு நீங்கள் பார்த்துருக்கிறீங்க? உங்கள் ஆல்டர் என்னைக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க? இஸ் இட் புரோக்கன்? உடைக்கப்பட்ட ஒரு ஆல்டராக இருக்குதா? உங்களோட பலிபீடம் உடைக்கப்பட்டு போயிருந்தா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பலிபீடத்தை நீ சரி பண்ணு. இதிலிருந்து எழும்புகிறதான துதியையும் இதிலிருந்து எழும்புகிறதான நன்றியையும் தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன்னு. சில நேரங்களில் நம்மளுடைய பலிபீடம் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதை ஐடென்டிஃபை பண்ணி அது தொலைஞ்சே போயிருக்கும் நம்மக்கிட்ட. ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்ம ரொம்ப தூரம் வந்திருப்போம். நம்மகிட்ட துதி எழும்பவே எழுந்திருக்காது. எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், சில கிரிட்டிக்கலான சில சுச்சுவேஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவருக்கு துதியை செலுத்துவதை மறந்துட்டு, ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துவதை மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய தேவைகளை நம்ம பார்த்து ஓடிக்கிட்டே இருப்போம். தேவைகளுக்கு பின்பதாக ஓடிக்கொண்டு இருப்போம். ஆனால் தேவைகளுக்கு மேலாக அதை சந்திக்கிறவர் நம்மளோட இருக்கிறார்ன்றதை பல நேரங்களில் மறந்துருப்போம். உங்கள் சிந்தையில் நான் ஒரு தாட்டை லீவ் பண்ணுறேன். திங்க் how your altar is. உங்கள் ஆல்டர் அங்கங்கே உடைக்கப்பட்டிருந்தா அதெல்லாம் இப்போ சரி பண்ணப்படணும். ஆமென். இந்த ஆல்டர்லேருந்து மேலே போகிறதான அந்த துதி நல்ல நன்றி உள்ள துதியை, ஆண்டவரே என்ன கர்த்தர் இவ்வளவு நாளும் நடத்தி வந்தீங்கல்ல, இந்த நடத்துதலுக்காக இங்கே இப்போ நான் ஆண்டவரை ஏறெடுக்கிறதான துதி உமக்கு முன்பதாக ஆண்டவரே அப்பா ஒரு உண்மை உள்ள துதியா, ஆண்டவரே நன்றி உள்ள துதியா இருக்கும்னு சொல்லி சொல்கிறவங்க என்னோடு சேர்ந்து எழுந்து நின்று ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் என் ஆல்டரை சரி பண்ண எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமென். இந்த வருடம் முழுவதிலும் ஒருவேளை ஆண்டவரே நான் என் ஆல்டரை செப்பனிடாமல் போயிருந்திருக்கலாம். ஆண்டவரே என்னுடைய பலிபீடத்தை ஆண்டவரே நானே சில தவறுகள்னால அதை உடைச்சி போட்டிருக்கலாம். ஆண்டவரே நான் ஒருவேளை அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபர் தான், என் மேலே ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங் இருக்குது, என் மேலே ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் இருக்குது. ஆண்டவரே நான் பேசினா அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க, நான் பேசினா அநேகருடைய இருதயத்தை என்னால் கவர்ந்து கொள்ள முடியும், நான் பேசும்போது அநேகருடைய இருதயத்தை ஆண்டவரே என்னால் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண முடியும். ஆனால் இவ்வளவும் இருந்து என்னுடைய பலிபீடத்தை நானே இடித்து போட்டிருக்கிறேன். என் பலிபீடம் என்னால் தான் நொறுக்கப்பட்டிருக்குது. என் சொந்த கைகளினால் என் பலிபீடத்தை இடித்து ஆண்டவரே அந்த பலிபீடத்தை நான் தரமட்டமாக்கி, லார்ட் ஐ எம் சீயிங் நவ் இட் இஸ் broken. அது ஒரு உடைக்கப்பட்ட நிலைமையிலையும் Lord, I am seeing a lot of cracks in that. ஆண்டவரே அநேக விதமான பிளவுகளை என் பலிபீடத்தில் நான் பார்க்குறேன். என்னுடைய துதி ப்ராப்பராக மேலே எழும்ப மாட்டேங்குது. ஆண்டவரே நீர் ஆண்டவரோட துதியை அப்பா ஒரு சுகந்த வாசனையாக நீர் நுகர முடியாததற்கு நானே தான் காரணம். இன்னைக்கு இந்த ஆராதனையில் ஆண்டவரே என்னுடைய துதிகளை நன்றி பலிகளாக உமக்கு நேராக ஏறெடுத்து என் ஆல்டரை நான் சரி பண்ண விரும்புகிறேன். ஆண்டவரே என்னுடைய பலிபீடத்தை நான் சரி பண்ண விரும்புகிறேன். அப்பா எந்த இடத்துல என் பலிபீடத்தில் குறைவு இருக்குதோ ஆண்டவரே என் பலிபீடத்தை மீண்டும் நீங்க கட்டுங்க. ஆண்டவரே என் பலிபீடம் உம்முடைய ஆண்டவரே கிருபையினால் கட்டப்படணும், உம்முடைய மகத்துவத்தினால கட்டப்படணும். ஆண்டவரே என்னுடைய பலிபீடத்தை கர்த்தர் நீங்க கட்டுங்கன்னு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையில இந்த நேரத்தை நீங்க அவருடைய கரத்துல கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே என் பலிபீடம் கட்டப்பட்டு உயர்ந்திருப்பதை நான் காணணும். உங்க பலிபீடத்தை நீங்க ஒரு இடுப்பளவு தான் பாக்குறீங்கன்னா உங்களுடைய அபிஷேகம் அந்த அளவு தான். உங்க பலிபீடம் வான உயரத்துக்கு நீங்க பாக்குறீங்கன்னா உங்க பலிபீடத்தின் உங்களுடைய அபிஷேகத்தின் அளவு வான அளவுக்கு உயர்ந்திருக்கும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் பலிபீடம் அப்படிப்பட்டதான ஒரு பலிபீடமா இருக்கணும், நன்றி நிறைந்த ஒரு பலிபீடம் இருக்கணும்னு சொல்லுங்க பாப்போம். நல்லா வாயை திறந்து ஆவியில நிறைஞ்சு ஆண்டவரே என் பலிபீடம் செப்பனிடப்படணும், என் பலிபீடம் செப்பனிடப்படணும்னு சொல்லுங்க. ஷாலா ரகா தல ரபா
ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்ல ஆவியில நிறைஞ்சு ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்ப்போம். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களை ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கர்த்தர் வச்சிருக்கலாம். நீங்க கர்த்தருக்கென்று அநேக காரியங்களை கொடுக்கலாம், செய்யலாம். ஆனா உங்க பலிபீடம் உடைக்கப்பட்டிருந்ததுன்னா அதனால பிரயோஜனம் என்ன? உங்களோட ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் இந்த சர்ச்சில் அதிகமா இருக்கலாம், ஆனா உங்க பலிபீடம் உடைக்கப்பட்டிருந்ததுன்னா அதனால் பிரயோஜனம் என்ன? நான் ஓடி ஓடி ஊழியம் செய்யறேன், இந்த சபையில அநேக நாட்கள் வந்து நான் ஜெபித்திருக்கிறேன், ஆனாலும் உன் பலிபீடம் உடைக்கப்பட்டிருந்ததுன்னா இது இந்த நேரத்தில் சரியாகணும். சொல்லி ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுங்க. ஆண்டவரே, என் பலிபீடத்தை கர்த்தர் நீங்க சரி பண்ணுங்க. ஆண்டவரே, நன்றி உள்ளவர் இருதயத்தோடு, நன்றி உள்ளவர் இருதயத்தோடு. ஆண்டவரே, எங்கெல்லாம் என் பலிபீடத்தில் ஆண்டவரே விரிசல்கள் இருக்குதோ, ஆண்டவரே தரமட்டமா பிசாசு இன்னைக்கு அதை ஆக்கி போட்டுட்டான். என் பலிபீடத்தில் ஆண்டவரே அனல் இல்லை, என் பலிபீடத்தில் ஒரு சின்ன கங்கு கூட இல்லை. ஆண்டவரே, எல்லாம் ஆண்டவரே என் வியாதி நிமித்தமாய் சோர்வடைந்து எல்லாம் ஆண்டவரே தரமட்டமாய் மாறிட்டுது. ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் அதை எனக்கு திருப்பி கொடுங்கன்னு கேளுங்க பார்ப்போம். நல்ல ஆவியில நிறைஞ்சு கேளுங்க. வாயை திறந்து சத்தமா. நீங்க வாயெல்லாம் மூடிக்கிட்டு கையெல்லாம் இறுக்கி கெட்டிக்கிட்டு என்ன நிரப்புங்கன்னா வாய்ப்பே கிடையாது. கர்த்தர் நிரப்பவே மாட்டாரு. நல்ல கையை உயர்த்தி விட்டு கொடுத்து வானத்திற்கு நேரா பார்த்து, ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு தேவை. என் பலிபீடம் கட்டப்படுவதற்கு, என் பலிபீடம் ஆண்டவரை சீர்படுத்தப்படுவதற்கு, ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறதான கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் மாத்துங்க. ஆண்டவரே, இந்த பலிபீடத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு செங்கலும், அந்த பலிபீடத்தில் வைக்கிறதான ஒவ்வொரு கற்களும் உங்களை குறித்து, உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான ஒவ்வொரு குணாதிசயங்கள் தான். ஆண்டவர், எந்த குணாதிசயங்கள் எனக்குள்ள மாறணும், எதை நான் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, புது வருடத்துக்குள்ள நான் போறதுக்கு முன்பதாக என்னுடைய பலிபீடம் அழகா கட்டப்பட்டிருக்கிற ஆண்டவரே, அதிலிருந்து நல்ல ஒரு துதியின் ஆண்டவரே சத்தம் எழும்பணும். என் பலிபீடத்தில் இருந்து நல்ல ஒரு ஆராதனை எழும்பணும். என் பலிபீடத்திலிருந்து கர்த்தர் நீர் நுகர்ந்தும்படியாய், நீ நுகர்வதற்கு ஏற்ற ஒரு ஹalleluya, ஹalleluya ஒரு மகிமை எழும்பணும்னு சொல்லுங்க. ஷகதலரபதலரபா. Yes Lord. Jesus, hallelujah. கேளுங்க. கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். உங்க பலிபீடத்தை கர்த்தர் கட்டுறாரு. விட்டு கொடுங்க. ஆண்டவர் கட்டுவதற்கு விட்டு கொடுங்க. ஆண்டவரே, என்னை கட்டுங்க. விட்டு கொடுங்க பார்ப்போம். ஆண்டவரே, நிறைய நாள் இது எங்க இருக்குன்னே தெரியாம பல காரியங்கள்ல ஆண்டவரே என் பலிபீடத்தை ஆக்குப்பை பண்ணி, ஆண்டவரே, இந்த பலிபீடம் ஒரு குப்பை தொட்டி போல நான் மாத்தி சில நாள் வச்சிருந்திருக்கிறேன். அந்த பலிபீடத்துக்குள்ள தேவையில்லாத சில பொருட்களை போட்டு இந்த பலிபீடத்தை நான் அசுத்தமாக்கி இருக்கிறேன். ஆண்டவரே, தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத காரியங்கள் போட்டு இந்த பலிபீடத்தை நான் நாசம் பண்ணி ஆக்கி இருக்கிறேன். ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, இந்த பலிபீடத்துல எதெல்லாம் அசுத்தமாய் உள்ள கிடக்குதோ அதெல்லாம் இப்போ எனக்கு எடுங்கப்பா, எனக்கு எடுக்க உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுங்க பார்ப்போம். உள்ளான மனிதனை கர்த்தர் புதிதாக்குற நேரத்தில் உன் பலிபீடத்தை கர்த்தர் உன்னோடு சேர்ந்து அதை கட்டுவார். விட்டு கொடுங்க. நல்லா விட்டு கொடுத்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் பலிபீடம் கட்டப்படுவதாக, என் பலிபீடம் மீண்டுமாய் புதுப்பிக்கப்படுவதாக. எந்த இடத்துல ஆண்டவரே என் பலிபீடம் உடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல கர்த்தர் இந்த ஆராதனையில உடைக்கப்பட்ட பகுதிகளை கர்த்தர் மாற்றுவீராக. நல்லா விட்டு கொடுத்து நல்லா ஆண்டவரை துதிங்க. ஆவியில நிறைஞ்சு பிசாசு உங்களை மேற்கொள்ள கூடாதபடி, சத்ருவின் வழியை திருப்பாதபடி, சாலமோனுக்கு நேர்ந்ததான அதே அந்த அகோரமான ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில வராதபடி என் பலிபீடம் உமக்கு நேரா இருக்கணும். ஆண்டவரே, நல்லா விட்டு கொடுத்து துதிங்க. நான் உங்களை துதிக்க சொல்வதற்கு காரணம், நீங்க நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு இருக்கணும் தான். நீங்க துதிக்கும் போது கர்த்தர் உங்க நுகத்தடிய மாற்ற போதுமானவர். நீங்க எதுல கட்டுண்டு இருக்கிறீங்களோ, நீங்க எதுல அடிமைத்தனமா இருக்கிறீங்களோ, கர்த்தர் இந்த நேரத்தில் நீங்க துதிக்கிறப்போ அதுல இருந்து உங்களை வெளியில கொண்டு வருவாரு. நல்லா விட்டு கொடுத்து, ஆண்டவரே, என்னால இது முடியல, இது என்னால சாத்தியம் அல்ல, நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன், ஆனா என்னால மீண்டுமா எழ முடியலன்னு சொல்றீங்களா? கர்த்தர் உங்களை எழுப்ப போதுமானவர். விட்டு கொடுங்க பார்ப்போம். நல்லா விட்டு கொடுத்து, ஆண்டவர், உங்க கரத்துல என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க என்ன நடத்துங்க. ஹalleluya, ஹalleluya. நாராதா ஷகதல ரபரதல இபாதரதல ஷகதல ரபபபபப. ஹோலி கோஸ்ட், நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்கப்பா. மகிமை. ஆண்டவரே, இந்த இடத்துல உங்க பிரசன்னம் ஆண்டவரே வருவதாக. பரிசுத்தாவோட மகிமை இறங்குறது. ஹalleluya. இன்னும் தேவை. எங்க மேல உங்களுடைய ஆவியினுடைய மகிமையை ஊற்றுங்கப்பா. நிரப்புங்க. ஒருவர் வெறுமையா போகக்கூடாது. ஆண்டவரே, இன்னைக்கு ஒருவர் வெறுமையா போறதல்ல. ஆண்டவரே, பலிபீடம் கட்டப்பட்டவர்களாய் வெளியில போகணும். நன்றி உள்ள இருதயத்தோடு வெளியில போகணும். கர்த்தர் நிரப்புங்கப்பா. விட்டு கொடுங்க. நாங்க ஆண்டவரே எங்களை உங்களுடைய கரத்துல தருகிறோம். நிரப்புங்க. எஸ் லார்ட்.
ஓ fill us with your anointing of the Holy Ghost. ஓ பரிசுத்த ஆவியின் மகிமையினால் எங்களை நிரப்புங்க. ஓ Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஓ நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, நிரப்புங்க. எஸ் லார்ட். எஸ் எஸ். அன்னையோட பலிபடத்தை கர்த்தர் கட்டுகிறார், கட்டுகிறார். எஸ், விட்டு கொடுங்க. ஷாலாதபா ரகதனமா ஷியந்தலரபா. உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டேன். எத்தனை பேர் இதை என்னோடு சேர்ந்து ஆண்டவரை உண்மையா சொல்ல முடியும்? உயிருள்ள ஆண்டவரை திருப்பலியா ஆண்டவருக்கு சமூகத்தில் என்ன படைக்கிறேன்னு சொல்றவங்களை கர்த்தர் ஓ மீண்டுமாய் கட்ட விரும்புகிறார். எங்கெல்லாம் நீங்க இருக்கிறீங்களோ, எங்கெல்லாம் நீங்க குப்பைன்னு உதாசீனப்படுத்தப்பட்டு இருக்கிறீங்களோ, எங்கெல்லாம் நீங்க தேவையில்லை ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறீங்களோ, அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களை, நீ என்னிடத்துல உன்னை கொடு, நான் உன்னை புதுப்பித்து உன்னுடைய பலிபடத்தை கட்டி ஓ உன்னை மீண்டுமாய் உயிர் பெற செய்வேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். விட்டு கொடுத்து ஆண்டவர்கிட்ட உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டேன். உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தர. மீண்டுமாய் தகப்பனே, தகப்பனே என்னுடைய ஓ பலிபீடத்துல கர்த்தர் நீர் இறங்கி வந்து ஓ அதை கன்சியூம் பண்ணுங்கப்பா. நிரந்தரமாய் தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். என் மனம் புதித கேளுங்க ஆண்டவரே, என் மனதை கர்த்தர் புதிதாக்குங்க. திருச்சித்தம் வாழ வேண்டும். தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்ப நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி இறுதியாய் ஓ என்ன முழுவதுமாய் தருகிறேன்னு சொல்லுங்க. நிரந்தரமாய் தகப்பனே, நல்ல கையை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து எனக்குள்ள கர்த்தர் தங்கி இருங்க, என் பலிபீடத்தை கர்த்தர் நீ நிரப்புங்கன்னு சொல்லுங்க.
பலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே, உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆவியானவரே, நீங்க ஆண்டவரே எங்களோடு பேசினதான உங்களுடைய வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு எங்கள் ஜீவனை நாங்கள் நடத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபைதாங்கப்பா. ஆண்டவரே, we know that Lord that you are very possessive on us. ஆண்டவரே, எங்கள் மேலே அப்பா மிகுந்த நேசத்தை உடைய தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் வழி விலகி போவதை கர்த்தர் ஒரு நாளும் விரும்புவது இல்லை. ஆண்டவரே, சாலமோனுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே நாங்கள் சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். அப்பா, உமக்கு பிரியமாய் நடந்தோம். ஆண்டவரே, கடைசி நாட்களில் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து ஆண்டவரே தன் தகப்பன் நடந்தது போல நடவாதபடி ஆண்டவரே தன்னுடைய ஜீவன் ஆண்டவரே விக்கிரகங்களுக்கும் ஆண்டவரே தவறான வழிகளுக்கும் விற்று போட்டு திருப்பி உமக்கு நேராய் நிற்காம ஆண்டவரே தன்னை திருப்பி ஓடுனதான ஒரு சாலமோனை போல இல்லாமல் ஆண்டவர் உமக்கு நேராய் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்தெந்த விஷயங்களில் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரோ, எந்தெந்த விஷயங்களில் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறீரோ ஆண்டவர் அதற்கு நன்றி உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாள் உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவர் உண்மை மகிமைப்படுத்த எங்கள் ஜீவனை நாங்கள் நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பலிபீடங்கள் அப்பா எங்கெல்லாம் சரியில்லாமல் இருக்குதோ, எங்கெல்லாம் உடைக்கப்பட்டு இருக்குதோ, எங்கெல்லாம் ஆண்டவரே அது தரைமட்டமாக்கி அது எந்த இடத்துல இருக்குன்னு பல நேரங்கள் நாங்கள் தேடி தவித்திருக்கிறோமோ ஆண்டவரே, இனி எங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு அனுபவம் இல்லாதபடி எங்கள் பலிபீடம் செப்பனிடப்பட்டு ஆண்டவரே அதிலிருந்து ஆண்டவர் உமக்கு எப்பவும் நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக உங்களுடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களை நடத்துகிறதான புதிதான வழிகளுக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆபத்து நேரிடாதபடி ஆண்டவரே எங்கள் பிரயாணங்களை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறீர். வீட்டில் நாங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் எங்களை பாதுகாத்திருக்கிறீர். போக்கையும் வரத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அதற்கு நன்றி உள்ளவர்களாய் எங்களை முழுவதுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் எங்களை தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நீர் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இங்கே வந்ததான ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒரு வாழ்க்கையில் கர்த்தர் இந்த நேரத்தில் எதை குறித்து பேசினீரோ ஆண்டவரே அதில் அவங்கள சரிப்படுத்தி கொள்ள தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழு பொறுப்பையும் உடைய கருத்தில் ஆண்டவரே நாங்கள் கொடுத்தோம். கர்த்தர் அதை நிறைவாய் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீர். ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் ஆண்டவரே இந்த ஸ்தலத்தில் உம்முடைய நாமம் உயர்த்தப்படணும். ஆண்டவரே அப்பா, இந்த ஸ்தலத்தில் உம்முடைய துதி உமக்கு நேராக எழும்பணும். ஆண்டவரே, ஆண்டவரே நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரே இந்த ஆலயத்துக்குள்ள வருகிறவர்கள் உண்மையை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து தேவ பிரசன்னம் எப்போ வந்து ஆலயத்திற்குள்ள இருக்கவும் தேவ தூதர்கள் ஆண்டவரே மேலும் கீழுமா இறங்கி ஆண்டவரே விசிட் பண்ணி இந்த இடத்துல கேட்கிறவரோட ஜெபத்திற்கு ஆண்டவரே தேவனிடத்திலிருந்து பதில்களை கொண்டு வந்து கொடுக்கவும் ஆண்டவரே அந்த பதில்களின் மூலமா இந்த இடத்துல ஆண்டவரே மகிழ்ச்சியை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பெருக பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து அப்பா இந்த ஆராதனையை நீர் ஆண்டவரே நடத்துகிற தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உடைய கிருபையின் கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமாம், நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்றும் மீண்டும் சதா காலம் இருப்பதாக. ஆமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கு 11 மணிக்கு